ஸ்ரீ சக்தி ஜோதிட வித்யாலயத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, ஜோதிடத்தில் சம்பவ கால நிர்ணயம் செய்வது எப்படி? சம்பவ கால நிர்ணயம் அப்படின்னா, இப்போ ஒரு திருமணமாகட்டும், ஒரு உத்தியோகமாகட்டும், ஒரு வீடு கட்டுறதாகட்டும், ஒரு குழந்தை பேருக்காகட்டும், இந்த மாதிரி எந்த காலகட்டங்கள்ல நம்மளுக்கு இந்த சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத எப்படி உறுதி பண்றது? ஒரு ஜாதகத்தை பார்த்து நம்ம எப்படி அதை டிசைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல முக்கியமான 3 விதிமுறைகள் தான் இருக்கு. பெருசா ஒண்ணும் போட்டு அழட்டிக்கவே தேவையில்ல. ஒரு 10 விதிகளை பார்க்கணும். நிறைய விஷயத்த தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் போட்டு எதையுமே போட்டு குழப்பிக்க தேவையில்ல. சிம்பிளா ஒரு 3 ரூலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 70% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த காலகட்டங்கள்ல இது நடக்கும் அப்படிங்கிறது. 100% அக்யூரசி அப்படிங்கிற மாதிரி எந்த ரூலுமே கிடையாது. அந்த ரூட்டுக்கு போகவும் வேண்டாம். நம்ம ஒரு 70% ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னம்னாவே நல்ல ஜோசியர் அப்படிங்கிறதுக்கான அங்கீகாரம் கட்டாயம் கிடைச்சிடும். ஓகே, அடுத்து அந்த ரூல் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரூல் சம்பவ வயது காலம் சரியாக இருத்தல். என்ன சம்பவ வயது அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை ஜாதகத்துல போயிட்டு திருமணம் எப்ப நடக்கும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணக்கூடாது. அதுக்கான காலகட்டம் வரணும். அந்த கிரகங்கள் அவருடைய ஜாதகத்துல சுட்டி காமிக்கணும். அல்லது லக்கணமாகட்டும், 7ஆம் அதிபதி பார்க்குற மாசமாகட்டும், இல்லை வயசு தகுந்த வயசுல இருக்கிற கிரகங்களாகட்டும், அந்த மாதிரி வயசுக்கு சரியான காலத்தை தேர்ந்தெடுக்கணும். முதல்ல நம்ம இந்த ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு 16, 17 வயசுல ஒரு பையன் வேலைக்கு போவானா, எப்போ வேலைக்கு போவான் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அவனுக்கு வயசு என்னது, ஒரு 21லேருந்து 25 டு 35 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அப்ப வயசு முதல்ல சரியா இருக்கணும். அந்த வயசுக்கு தகுந்த சம்பவத்தை தான் நாம நிர்ணயம் பண்ணணும். அதுக்கு தான் விதிகளை தேடணும். அதுக்கு தான் திசாபுத்தியை பார்க்கணும். அதுக்கு தான் கோச்சார கிரகத்தை பார்க்கணும். அப்ப அதுக்கான விதிகள் முதல்ல ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ஷன் பண்ணணும். அந்த வயசுக்கு தகுந்த வேலை தானா, அந்த வயசுக்கு தகுந்த சம்பவத்தை தான் கேட்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ஓகே, அடுத்த ரூல் திசா புத்தி அந்தரம். இப்போ அந்த வயசுல அதுக்கு தகுந்த திசா புத்தி வரணும். எது, அந்த சம்பவத்துக்கு தகுந்த திசா புத்தி அவங்களுக்கு சம்மந்தப்படணும். ஒரு 20 வயசு பையன் ஜாதகத்துல சுக்கர திசை நடக்குது, இல்லை சுக்கர புத்தி நடக்குது அப்படின்னா 20 வயசுலயே அவனுக்கு கல்யாணம் ரெடியாயிரும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்கு முதல்ல பார்க்கக்கூடாது. அவனுக்கு தகுந்த வயசு தானே, இப்போ திருமணத்துக்கு உகந்த வயசா அப்படிங்கிறத பார்த்து அந்த வயசுக்கு தகுந்த கிரகங்கள் என்ன, அந்த வயதோட்டம் எங்க இருக்குது, கிரகங்கள் என்ன சுட்டி காமிக்குது அப்படின்னு பார்த்து தான் அதை முடிவு பண்ணணும். அப்ப அதுக்கு திசா புத்தி அந்தரம் சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஒரு 35 வயசு நடக்குது, அவனுக்கு 7ஆம் அதிபதி கல்யாணமே நடக்கல, 7ஆம் அதிபதி திசையும் வரல, அதனுடைய சாரத்துல நின்ன கிரகம் திசை நடத்தல, இல்லை பார்வை பெற்ற கிரகம் திசை நடத்தல அப்படின்னா இன்னும் அதுக்கான சூழ்நிலைகள் அவருக்கு உருவாகலைன்னு தான் அர்த்தம். சரிங்களா? அப்ப அதுக்கு திசா புத்தி சப்போர்ட் பண்ணணும். ஓகே, அடுத்த ரூல் பார்த்தோம்னா, ரூல் நம்பர் 3 கோச்சார கிரக நிலைகள். இப்போ கோச்சார கிரகங்கள் எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிரதானமா பார்க்கக்கூடியது குரு பார்ப்போம், அதுக்கப்புறம் ராகு பார்ப்போம், அதுக்கப்புறம் சனி பார்ப்போம். இந்த 3 கிரகத்தினுடைய கோச்சார கிரக நிலை தான் நம்ம அங்க முக்கியமா நம்ம எடுத்துக்குவோம். வேலைக்காகட்டும், திருமணத்துக்காகட்டும், குழந்தை பிறப்பு சம்பவத்துக்காகட்டும், மேக்சிமம் விஷயத்துக்கு இந்த 3, ஏன்னா இவங்க தான் வருட கிரகங்கள். அப்படி இந்த 3 பேர்த்தினுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, கோச்சார நிலையில என்ன லக்கண ரீதியா எப்படி பலமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சம்பவங்கள் கன்ஃபார்மா நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்றதுக்கு கோச்சார கிரகத்தினுடைய விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த ஜாதகம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நாம பார்த்த ஜாதகம். ஜாதகம் பார்த்த அன்னைக்கு சொன்னேன், ஒரு ஒரு சில விஷயம் கேட்டிருந்தாங்க. அதுல பிரதானமா கேட்ட விஷயம் அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத பத்தி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. நாம உறுதியா சொல்லியிருந்தோம், 100% அரசு வேலை வாங்குறதுக்கு யோகம் இருக்கு. நடக்கிற திசை ராகு திசை நடந்துட்டு இருக்கு. ராகு திசை 8ஆம் இடத்துல இருந்து திசை நடத்துது. அதனால கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கிடைக்கும். வழக்கு போட வேண்டிய சூழ்நிலைகள் அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி வழக்கு போட வேண்டிய சூழ்நிலைகள் அதுக்கப்புறம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம ப்ரெடிக்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். அதுக்கான சம்பவங்கள் எப்போ நடந்தது அப்படின்னா, இப்போ ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்கு முன்னாடி தான் நடந்து கன்ஃபார்ம் ஆகி இப்போ 2 மாசம் சம்பளம் வாங்கியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் போஸ்டிங் வந்துருச்சு. நம்ம எதை வச்சு அந்த விஷயத்த சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அரசாங்க வேலை அப்படின்னு பார்த்தோம்னாவே முதல்ல 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் 4ஆம் இடம் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் 10ஆம் இடம் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் 6ஆம் இடம். இந்த பாவகங்கள் பலமா இருக்குது, இந்த பாவங்கள் 2, 4, 6, 10க்கு தொடர்பு கொள்ளுது அப்படின்னா
நம்ம கன்ஃபார்மா அரசு வேலைக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லலாம். இப்ப இந்த ஜாதகத்துல 4ஆம் அதிபதி பதவி குறிக்கக்கூடிய கிரகம் போய் 2ஆம் இடத்துல 2ஆம் இடம் பலமா இருக்குது. 2ஆம் இடத்துல பலமா உட்காந்துட்டு இருக்காங்க. 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் சேர்ந்துதான் இருக்கு. அங்க உச்ச கிரகத்தோட சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவும் அங்க பலமா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியும் பலமா தான் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தோம்னாலும் இது அரசாங்கத்துக்கான கிரக அமைப்பு தான் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 4 விதிகளை வச்சுதான் நம்ம சொல்லியிருந்தோம். ரைட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் வெளியிலலாம் படிச்சு பாஸ் பண்ணி சொன்ன மாதிரியே வந்து கவர்மெண்ட்ல ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அதனால அது அவங்க கேஸ் போட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம். அவங்க எப்ப அப்படின்னா அவங்களுக்கு வருஷம் 34 வருஷம் 9 மாசம் ஆயிட்டு இருக்கு. அவங்களுக்கு கரெக்டா 34 அப்படின்னா இதுல வந்து 31, 32, 33 அப்படிங்கிறப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி அது வக்கரமாக இருக்கிறதுனால பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையில வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. கவர்மெண்ட் டோட்டலா அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் டோட்டலாவே கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் போட்டு நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அவங்க பாக்குறப்ப கன்ஃபார்மா அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க கேஸ் போடுன்னு சொல்லியிருந்தீங்க, அது மாதிரி கேஸ் நடந்துட்டு இருக்கு, சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. 100% சக்சஸ் ஆகும், கவலைப்பட வேண்டாம், கன்ஃபார்மா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப இந்த ஜாதகத்துக்கு எதை வச்சு சொன்னோம் அப்படின்னா அன்னைக்கு நடந்த கோச்சார கிரக நிலை. அப்ப இது எப்பன்னா 25/11/2025 அந்த காலகட்டங்களில் தான் அவங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ அதுக்கான திசாபுத்திகள் சரியா இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கான வயசு சரியா இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். கோச்சார கிரகத்தினுடைய நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த உதாரண ஜாதகத்துல எப்படி அப்ளை ஆயிருக்கு இந்த விதிகள் அப்படிங்கிறத பத்தி பார்க்குறோம். இப்ப வயசு கால சம்பவ கால வயசு அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு ஜாதக ரீதியா இப்போ 34 வயசு நடந்துட்டு இருக்குது. 34 அப்படின்னா இங்க 10ஆம் இடத்துக்கு 34வது வருஷம் என்ட்ரி ஆச்சு. இது 31, 32, 33, 34. 34வது வருஷம். அப்ப 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுது. அப்ப இந்த காலகட்டங்கள்ல 34 வயசுல உங்களுக்கு அரசு வேலைக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. நான் 33 சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா அங்க 10ஆம் அதிபதி இருக்கிற வயசு அப்படிங்கிறதுனால 33 வயசுல உங்களுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அடுத்து வந்து அதுக்கு திசா புத்தி சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா நடக்கிற திசை ராகு திசை. ராகு திசை 8ஆம் இடத்துல இருந்து திசை நடத்துது. யாருடைய சாரம் வாங்கி திசை நடத்துறாரு அப்படின்னா இங்க பூராடத்துல நிக்குது, சுக்கிரனுடைய சாரம் வாங்கி திசை நடத்துறாரு. இப்ப சுக்கிரன் யாருக்கு தொடர்பு வருது, இந்த லக்கணத்துக்கு யார் தொடர்பு அப்படின்னா 1ஆம் இடமோ 6ஆம் இடமோ. அப்ப 6ஆம் இடங்கிறது உத்தியோகம். அப்ப 6ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு தான் திசை நடத்துது. இருக்கிற இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அவ்வளவு சாதாரணமா கொடுத்துறாது, கொஞ்சம் சிரமப்பட்டு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் விதி. மற்றபடி அது கொடுக்க வேண்டிய விஷயத்த கட்டாயம் அது தராமலாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அடுத்து வந்து நடக்கிற புத்தி அப்படின்னு பார்த்தோம்னா 2027 வரைக்குமே சுக்கிர புத்தி தான் நடக்குது. சுக்கிர புத்தி லக்கண பிரகாரம் 6ஆம் அதிபதி புத்தி. அப்ப திசை நடத்துற கிரகமும் புத்தி நடத்துற கிரகமும் அங்க சப்போர்ட்டிவா இருக்குது. 6ஆம் இடம் உத்தியோகத்துக்கு சம்பந்தப்பட்டமான கிரக புத்திங்கிறதுனால லக்கணமும் நேரடி சம்பந்தம் அப்படிங்கிறதுனால இப்ப அந்த புத்தி காலகட்டமும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்குது திசா புத்தியில. அப்ப இங்க 2ஆம் இடம் அல்லது 4ஆம் இடம் அல்லது 6ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த அந்த காலகட்டங்கள்ல தான் அந்த சம்பவமும் உங்களுக்கு நடக்கும். ஓகே, அப்ப நம்மளுக்கு திசா புத்தி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நாம நிர்ணயம் பண்ணியாச்சு. அப்ப என்னென்ன பார்த்தோம்? ரூல் நம்பர் 1ல சம்பவ கால வயசை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் திசா புத்தி சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்தாச்சு. ரெண்டும் ஓகே. இந்த 2 ரூலும் ஓகே ஆயிடுச்சு. அடுத்து கோச்சார கிரக நிலை. கோச்சார கிரக நிலை அப்படின்னா இப்ப அன்னைக்கு வேலை கிடைக்கிற மாசத்தினுடைய கோச்சார கிரக நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. குரு பலமா இருக்குது. இவர் ஜனன ஜாதகத்துல குரு எந்த இடத்துல இருக்குதோ அதே இடத்துல குரு பலமா இருக்குது. அப்ப கண்டிப்பா வந்து ஒரு பொருளாதார ரீதியா மேம்பாடு அடையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து கோச்சார ராகு. இந்த கோச்சார ராகு எப்பயுமே அதனுடைய திரிகோண வீட்டுல வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, திரிகோண வீட்டை இயக்குவாங்க. இப்ப ராகு இந்த இடத்துல ஜனன ஜாதகத்துல ராகு கும்பத்துல இருந்து திரிகோண வீடான மிதனத்தை இயக்குது. அப்ப அங்க யாரா இருக்கிறா அப்படின்னா சூரியன் இருக்குது, புதன் இருக்குது. அப்ப 2ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 2 சம்மந்தப்படுது அப்படின்னா அப்ப பதவி உண்டு, அரசு வருமானம் உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. சரி, ராகு சம்மந்தப்பட்டாச்சு. கோச்சார கிரக நிலை குருவும் சம்மந்தப்படுது, ராகும் சம்மந்தப்படுது. உத்தியோகக்காரகன் தொழில்காரகன் அவனோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த சனி வக்கரமாகி அவரும் வந்து பாக்குற பார்வை என்ன பண்ணுவாரு, இந்த 2ஆம் இடத்தை தான் பார்ப்பாரு. இந்த லக்கண ரீதியா பார்த்தோம்னா இந்த 2ஆம் இடத்தை லக்கண ரீதியா 2ஆம் இடத்துக்கு தொடர்பு வரும்.
ஸோ எப்படி பார்த்தோம்னாலும் அந்த ராகுக்கும் சம்பந்தம் வந்தாச்சு, சனிக்கும் சம்பந்தம் வந்தாச்சு, குருவுக்கும் சம்பந்தம் வந்தாச்சு. இப்போ இந்த 3 கிரகத்தினுடைய சம்பந்தமும் சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கிறதுனால இவருக்கு 2025 அந்த 11ஆம் மாச வாக்குல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ ஒரு 4 மாசமா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 3 ரூலும் நம்மளுக்கு கிளியரா அப்ளை ஆயிருக்கு. இந்த 3 ரூல் மேக்சிமம் பொருந்தி வருது அப்படின்னா நம்ம ஜாதகம் பார்க்குறப்ப ஒரு 70% நாம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிக்கலாம். நீங்க ஜோதிடத்துல ஆரம்ப நிலையில இருக்கிறீங்க அப்படின்னா இந்த 3 ரூலையும் வந்து நோட் பண்ணி வச்சு அப்ளை பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துக்கு அப்ளை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு திருமணம் நடக்குது, உங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்க, இல்லை வெளியூர் போகுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் வரும் இல்லையா? அந்த சம்பவ காலத்துக்கு கோச்சார கிரக நிலை எப்படி இருக்குது, உங்களுக்கு திசாபுத்திகள் எப்படி இருக்குது, உங்களுக்கான வயசு எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. இந்த 3 கம்பைனா வர்ற காலகட்டங்கள்ல உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்கும். நம்ம ஒரு ஜாதகம் பார்த்து எந்த காலகட்டங்கள்ல எனக்கு இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ளை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.